Morning friends. Now we are going to see that the statistics part 2 statistical quality control charts. இது வந்து பிஎஸ்சி ஸ்டார்ட் படிச்சவங்களுக்கு அந்த போர்ஷனுக்கு மட்டும் தான் இது வருது. அது அவங்களுக்காக நான் ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேன். Here we are going to see the various charts of quality control. That quality control chart எங்கே யூஸ் பண்ணுறோம்னா நம்ம முதல்ல யூஸ் பண்ண ப்ராசஸ் கண்ட்ரோலில் கண்ட்ரோல் சார்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த கண்ட்ரோல் சார்ட்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் தட் டூ திங்ஸ். ஒன்று நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம், வேரியபிள்ஸாக ஒன்று பண்ணலாம், ஆட்ரிபியூட்ஸாக ஒன்று பண்ணலாம். Okay, control charts we can classify into two based on that the variables and what attributes. இப்போ வேரியபிள்ஸை பேஸ் பண்ணி என்னென்ன சார்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் சார்ட், அதுக்கு என்னென்ன மீன் சார்ட், சிக்மா சார்ட், ஆர் சார்ட், ரேஞ்ச் சார்ட். பேஸ்ட் ஆன் த attributes பி சார்ட், NP chart, C chart. P chartங்கிறது if n sample size is standard constant not varying. NP chart sample size varies, we can use NP chart. C chart is a control chart for that. Now இப்போ அதனுடைய ஃபர்ஸ்ட் ஓவர் எக்ஸ்ப்ளனேஷன் என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறோம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் நிறைய வாட்டி கேட்டுருக்காங்க அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஷனில். கண்ட்ரோல் சார்ட்ஸ் ஃபார் வேரியபிள்ஸ், கண்ட்ரோல் சார்ட்ஸ் ஃபார் வேரியபிள்ஸ். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மீன் சார்ட் ஆர் யூ கேன் சேஸ் எக்ஸ் பார் சார்ட் சொல்லலாம், த ரேஞ்ச் சார்ட் ஆர் ஆர் சார்ட் அண்ட் சிக்மா சார்ட். கண்ட்ரோல் லிமிட்ஸ் ஃபார் எக்ஸ் பார் சார்ட் மீன் சார்ட் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அப்பர் கண்ட்ரோல் லிமிட் இனிஷியலாக இது ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியல் எப்படி பண்ணால் அப்பர் கண்ட்ரோல் சார்ட் UCL மியூ ப்ளஸ் 3 சிக்மா டிவைட் பை ரூட் n என்னன்றது நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். சிக்மா இந்த மியூங்கிறது பாப்புலேஷன் மீன் எப்படி கண்டுபிடிச்சாங்க, எக்ஸ் டபுள் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ டிவைட் பை என் கேபிட்டல் N இண்டிகேட்ஸ் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். இதை அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக இதை ரீடிஃபைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் கண்ட்ரோல் லிமிட் லோயர் கண்ட்ரோல் லிமிட் ஆஃப் எக்ஸ் பார் சார்ட் என்னன்னா இதுதான். இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், வேறு எதுவும் ஞாபகம் வச்சுக்கோனா. அப்பர் கண்ட்ரோல் ஃபார் தட் த மீன் சார்ட் எக்ஸ் டபுள் பார் ஈக்குவல் டு A2 R bar. இந்த லோயர் கண்ட்ரோல் லிமிட் ஃபார் தட் த மீன் சார்ட் இஸ் எக்ஸ் டபுள் பார் மைனஸ் A2 R bar. இந்த A2 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கான்ஸ்டன்ட் வேல்யூ. இதை நீங்கள் எங்கேருந்து எடுத்துக்கோன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் சார்ட்டுன்ற சார்ட் இருக்குது, அதுலேருந்து தான் ஸ்டாண்டர்டாக இருக்கும். பேஸ் அந்த நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வச்சு பேஸ் பண்ணி இந்த A2 வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்புறம் கண்ட்ரோல் லிமிட்ஸ் ஃபார் ஆர் சார்ட், அது நான் ரேஞ்ச் சார்ட். இதனுடைய அப்பர் கண்ட்ரோல் லிமிட் பார்த்தீங்கன்னா D4 R bar அண்ட் லோயர் கண்ட்ரோல் லிமிட் இஸ் D3 R bar. இது ஒரு வாட்டி ஒரு கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் ஞாபகம் வச்சுவாங்க. UCL upper control limit D4 R bar and lower control limit is D3 R bar. The values D3 and D4 are constant, but D4 D3 is constants. அதே டைமில் இந்த வேல்யூஸ் வந்து depending mainly on the samples. நீங்கள் எவ்வளோ சாம்பிள் கன்சிடர் பண்ணுறீங்களோ அந்த சாம்பிள் சைஸை வச்சு வேரி ஆகும். The values of D4 and D3 you are going to take it consider from the quality control charts தான் நீங்கள் எடுத்துக்கணும். சாம்பிள் சைஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அடுத்தது கண்ட்ரோல் சார்ட்ஸ் ஃபார் attributes. இப்போ P chart for proportions of defectives for sample size varying size. புரியுதுங்களா? இதே NP chart பார்த்தீங்கன்னா for number of defectives for constant sample size. இது வந்து சாம்பிள் சைஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் நீங்கள் NP சார்ட்டை யூஸ் பண்ணோம். இதே வந்து சாம்பிள் சைஸ் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், வேரிங் மாறிண்டே இருந்தால் அப்போ நீங்கள் யூஸ் பண்ண போகிறது P சார்ட். இது எங்கே யூஸ் பண்ண போகிறீங்க, கண்ட்ரோல் சார்ட்ஸ் ஃபார் attributes. புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுவோங்க. அப்புறம் முதல்ல உங்களுக்கு ஒன்று சொல்லுறேன், வாட் இஸ் கண்ட்ரோல், வாட் இஸ் வேரியபிள்ஸ், அதை சொல்லணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும் வேரியபிள்ஸ்னால் என்ன, கண்ட்ரோல்னால் என்ன, அதை சொல்லிட்டுன்னு வச்சு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வேரியபிள்ஸ் ஆர் தோஸ் குவாலிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ ப்ராடக்ட் ஆர் ஐட்டம்ஸ் which are measurable and can be expressed in their respective units of measurements. நம்மளால் மெஷர் பண்ண முடியும் அந்த குவாலிட்டிக்கு, அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் ஆர் ஐட்டத்தை அந்த பேஸ்ட் ஆன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் we can measure the quality. இப்படி மாதிரி வந்துச்சுன்னா that is called what, variables. Attributes are the characteristics of the product which are not measurable. நம்ம வந்து அந்த நம்ம எந்த ப்ராடக்ட் எடுக்கிறோமோ அந்த ப்ராடக்டுடைய கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி நம்மளால் மெஷர் பண்ண முடியலனா அதுக்கு பேர் என்ன, attributes. அப்போது டைப் ஆஃப் த கண்ட்ரோல் சார்ட்ஸ் தான் நம்ம இனிஷியலாக ரெண்டாக பிரிக்கிறோம். என்னென்னா கண்ட்ரோல் சார்ட்ஸ் ஃபார் வேரியபிள்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சார்ட்ஸ் ஃபார் attributes. இதுதான் இனிஷியலாக, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சார்ட்ஸை ரெண்டாக பிரிக்கிறோம். அப்படி பண்ணும்போது தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் முதல் சார்ட் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் சார்ட்ஸ் ஃபார் த வேரியபிள்ஸ் தான் மீன் சார்ட் எக்ஸ் பார், ரேஞ்ச் சார்ட் ஆர், மீன் சார்ட் எக்ஸ் பார், ரேஞ்ச் சார்ட் ஆர் அண்ட் வாட், சிக்மா சார்ட்.
தென் கண்ட்ரோல் லிமிட் பார் எக்ஸ் பார் சார்ட் நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் நோட்ஸில் பார்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் கண்ட்ரோல் சார்ட் ஃபார் எக்ஸ் பார் ஞாபகம் வச்சுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா இதுதான் லோயர் அப்பர் கண்ட்ரோல் லிமிட் அண்ட் வாட் லோயர் கண்ட்ரோல் லிமிட், இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கண்ட்ரோல் சார்ட் ஃபார் ஆர் சார்ட்டுக்கு அப்பர் கண்ட்ரோல் லிமிட் D4 ஆர் பார் அண்ட் லோயர் கண்ட்ரோல் லிமிட் D3 ஆர் பார், இது ரெண்டும். இந்த D3 D4ங்கிறது தான் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் தட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்லி த வேல்யூ ஆஃப் வாட் என் சைஸ், எவ்வளோ சாம்பிள் இருக்குங்களோ அதை பற்றி எடுக்கணும், அதை பேஸ் பண்ணி தான் எடுக்கணும். அந்த வேல்யூஸ் எங்கே எடுக்கணும், நீங்கள் குவாலிட்டி கண்ட்ரோல் சார்ட்ஸ்னு இருக்குது, அந்த சார்ட்ஸில் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ரெஃபர் பண்ணி அதுக்கான லிமிட்ஸை நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க. அடுத்து என்ன, கண்ட்ரோல் சார்ட்ஸ் ஃபார் அட்ரிபியூட்ஸ், அது மூணு சார்ட் இருக்குது. ஒன்று பி சார்ட்னா, இந்த பி சார்ட்டுங்கிறது இதை ப்ரொபோர்ஷன் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ் தான், டிஃபெக்டிவ் பேஸ் பண்ணி தான். அதே டைமில் இந்த சாம்பிள் சைஸ் வந்து வேரியிங் மாறிண்டே இருந்தால். என்பி சார்ட்டுங்கிறது த நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ் தான், தட் ஆல்சோ ஒன்லி வென் கேன் யூஸ் த கான்ஸ்டன்ட் சாம்பிள் சைஸ் மாறாமல் இருக்கும்போது தான் என்பி சார்ட் யூஸ் பண்ணுறீங்க. சி சார்ட் ஃபார் த நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ் பர் யூனிட். ஓகே, இப்போது இந்த ஒவ்வொரு சார்ட்டுக்கும் இருக்க கண்ட்ரோல் லிமிட்ஸ் இதுதான் மெயினாக உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்க மாட்டாங்க. இந்த கண்ட்ரோல் லிமிட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். பி சார்ட் கண்ட்ரோல் லிமிட்ஸ், அப்பர் கண்ட்ரோல் லிமிட் ஃபார் பி சார்ட் ஈக்குவல் டு பி பார், தட் இஸ் மீன் ஆஃப் பி ப்ளஸ் 3 சிக்மா பி ஈக்குவல் டு பி பார் ப்ளஸ் 3 root of p bar into 1 minus p bar divided by n. n denotes number of samples. Then lower control limits of, இங்கே ப்ளஸ் அப்பர் கண்ட்ரோல் வரும்போது ப்ளஸ் யூஸ் பண்ணுவீங்க, லோயர் கண்ட்ரோல் வரும்போது மைனஸ் யூஸ் பண்ணுவீங்க. இதுதான் ஒரே ஒரு சின்ன இது, வேறு எதுவுமே கிடையாதுங்க. எங்கெல்லாம் இங்கே ப்ளஸ் இருக்கோ அங்கே என்ன வரும்னா மைனஸ் வரும் லோயர் கண்ட்ரோல் போகும்போது. லோயர் கண்ட்ரோல் லிமிட் ஃபார் த பி சார்ட் இஸ் பி பார் மைனஸ் 3 சிக்மா பி, தட் இஸ் ஈக்குவல் டு பி பார் மைனஸ் 3 ரூட் ஆஃப் பி பார் இன்ட்டு 1 மைனஸ் பி பார் டிவைட் பை என். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் ஃபி பி சார்ட். இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் மட்டும் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், எதை நம்ம யூஸ் பண்ண போகிறோங்கிறத. ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி கிடையாது. அதனால் இந்த மட்டும் லிமிட்ஸ், கண்ட்ரோல் லிமிட்ஸை மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் அப்பர் கண்ட்ரோல் லிமிட்ஸ், வாட் இஸ் லோயர் கண்ட்ரோல் லிமிட்ஸ் ஃபார் ஈச் சார்ட், ஒவ்வொரு சார்ட்டுக்கு இருக்கிறது. அதே மாதிரி என்பி சார்ட் நம்ம மெயினாக எப்போ யூஸ் பண்ண போகிறோம் ஞாபகங்களா, இஃப் த சாம்பிள் சைஸ் இஸ் கான்ஸ்டன்ட், n இஸ் கான்ஸ்டன்ட், அந்த மாதிரி வரும்போது மட்டும்தான் என்பி சார்ட் யூஸ் பண்ணுவோம். அதனுடைய அப்பர் கண்ட்ரோல் லிமிட் np bar plus 3 into root of np bar into 1 minus p bar. அதே இப்போ இங்கே ப்ளஸ் இருக்கு நடுவில், அதே இடத்துல என்ன பண்ணுறது, லோயர் லிமிட் வரும்போது மைனஸ். லோயர் கண்ட்ரோல் லிமிட் np bar minus 3 into root of np bar into 1 minus p bar. இது வந்து np சார்ட்டோட அப்பர் அண்ட் லோயர் கண்ட்ரோல் லிமிட்ஸ். C chart control limits. Here upper control limit for the C chart equal to C bar plus 3 sigma. Here C equal to C bar plus 3 root sigma bar. And the lower control limits of C equal to C bar minus 3 sigma equal to C bar minus 3 into root sigma bar. Since C follows a Poisson distribution, that's why sigma square equal to C bar, then sigma can be written as a what? Root of C bar. அதனால தான் இந்த sigma நம்ம என்ன பண்றோம், sigma we replace by root of C bar. This is a upper and lower control limit for the C chart, and this is the upper and lower control limit for the NP chart. உங்களுக்கு இந்த கண்ட்ரோல் லிமிட்டை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸே வருவாங்க. அதனால் இந்த கண்ட்ரோல் லிமிட்ஸை கொஞ்சம் மறக்காமல் ஞாபகம் வச்சு போட்டிங்கன்னா மினிமம் 2 கொஸ்டின், நான் சொல்ல ரொம்ப கம்மி, 2 கொஸ்டின் வரும், 2-3 கூட வரலாம். ஸோ இந்த 2 கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இந்த கண்ட்ரோல் சார்ட்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்து என்ன, சில அட்வான்டேஜஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும், அப்போ அதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் ஆஃப் கண்ட்ரோல் சார்ட்ஸ். கண்ட்ரோல் chart in general helps us to rectify the faults. இப்போ நம்ம அப்பர் கண்ட்ரோல் லோயர் கண்ட்ரோல் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம், அதனால் அதை மீறி வெளியே போச்சுன்னா we can what? Reject that. So control chart in general helps us to rectify the faults and errors during the process or even after the process is over. It depends upon the type of the control chart we use. இதை நம்ம பார்த்தீங்கன்னா பேஸ் அந்த கண்ட்ரோல் சார்ட் தான் நம்மளால் ப்ராசஸிங் டைம்லையும் டெலிட் பண்ணலாம், இல்லை ஆஃப்டர் ஓவர் த ப்ராசஸ் ஆல்சோ we can what? Delete it, remove it, only based on the chart which one we are going to use to control the process. அதே மாதிரி by quality control methods we contain the hold the variability in the production process due to chance variation only. By maintaining the control specification can be predicted. நான் சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் மெத்தடில் என்ன பண்ணணும்னா நம்ம வேரியபிலிட்டியை, இந்த ப்ரொடக்ஷனில் இருக்கிற வேரியபிலிட்டியை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதனுடைய ப்ராடக்ட் அந்த குவாலிட்டியில் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் என்னுடைய அட்வான்டேஜஸ். அப்புறம் எனி சேஞ்ச் இன் த ப்ராசஸ் இந்த ப்ரொடக்ஷன் லைன் கேன் பி டெஸ்டட் வெரி ஈஸிலி.
அதாவது ப்ராசஸில் ஏதாவது சேஞ்ச் இருந்தாலும் நம்ம உடனே தெரிஞ்சுக்கலாம், ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். வார்னிங் கேன் பி டேக்கன் வென் த சாம்பிள் பாயிண்ட்ஸ் லை அவுட் சைட் த வார்னிங் லிமிட்ஸ். நம்ம தான் வார்னிங் லிமிட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம்ல, லோயர் கண்ட்ரோல் அப்பர் கண்ட்ரோல் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்போது இது அவுட் சைட் த லோயர் கண்ட்ரோல் இல்லை அவுட் சைட் த அப்பர் கண்ட்ரோலில் போகும்போது நம்ம என்ன பண்ணலாம், அதை ரிஜெக்ட் பண்ணி அந்த ப்ராசஸை கண்ட்ரோல் கொண்டு வரலாம் முயற்சி பண்ணலாம். வார்னிங் கேன் பி டேக்கன் வென் த சாம்பிள் பாயிண்ட்ஸ் லை அவுட் சைட் த வார்னிங் லிமிட்ஸ் அண்ட் பிட்வீன் த ஆக்ஷன் லிமிட்ஸ். புரியுதுங்களா? இதுதான் மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் த கண்ட்ரோல் சார்ட்ஸ். இந்த கண்ட்ரோல் சார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய கண்ட்ரோல் லிமிட் தான் கேட்பாங்க. ஒவ்வொரு சார்ட்டுக்கான கண்ட்ரோல் லிமிட் என்ன, புரியுதுங்களா, அப்பர் கண்ட்ரோல் என்ன, லோயர் கண்ட்ரோல் என்னன்னு கேட்பாங்க. இந்த கண்ட்ரோல் சார்ட்ஸ் இந்த பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின்லி ஃபார் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த குரூப் தான் இது இருக்குது. இப்படி மேத்தமெட்டிக்ஸ் இது கிடையாது. அதனால் தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு கிடையாது. திஸ் இஸ் மெயின்லி ஃபார் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் குரூப் தான். ஸோ கொஞ்சம் பாருங்கள், ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். நீங்கள் 2 கொஸ்டின்ஸ் 3 கொஸ்டின்ஸ் எழுதலாம், அதனால் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த சார்ட்ஸோட லிமிட்ஸை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட்லி வில் மீட் ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ and support and subscribe my channel.